மிகப்பெரிய ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம் பாருங்க. பல மக்கள் நம்ம பார்ப்போம், 8 மணி நேரம் என்ன செய்வாங்க, வெயிலில் உழைப்பாங்க. உழைக்கிறாங்களா இல்லையா? கல்லை உடைப்பாங்க, கல்லை தூக்குவாங்க, மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க, ரோடை போடுவாங்க, சாலை பணியில் ஈடுபடுவாங்க. 8 மணி நேரம் எங்கே வேலை, கடுமையான வெயில் உஷ்ணத்தில் வேலை செய்வாங்க. பார்க்குறோமா இல்லையா? அதே போல சில நபர் இருப்பார்கள், 8 மணி நேரம் நின்று கொண்டு வேலை பார்ப்பார்கள். உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி மக்கள் இருக்காங்களா இல்லையா? அதே போல சில மக்கள் இருக்கின்றார்கள், நடந்து கொண்டே வேலை பார்ப்பார்கள் 8 மணி நேரம். ஆனால் சகோதரர் சிந்தித்து பாருங்க, அந்த மனிதர் அவரை கூப்பிட்டு, ஏம்பா சுபுடைய தொழுகை 2 ரக்காத், மகரிபுடைய தொழுகை 3 ரக்காத், இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத், ஜோஹருடைய தொழுகை 4 ரக்காத் தொழுப்பான்னு சொன்னா அவனால் தொழ முடியறதில்லை. சிந்தித்து பாருங்க, 8 மணி நேரம் வெயில கஷ்டப்படுவான், 8 மணி நேரம் நிற்பான், 8 மணி நேரம் உழைப்பான். ஆனால் 2 ரக்காத் தொழுப்பான். 5 நிமிஷம் ஆகுமா இல்ல 10 நிமிஷம் ஆகுமா? ஆனால் அவனால் முடிவதில்லை சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா? உண்மையான காரணம் என்ன? அவனுடைய பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியா இருக்கிறது. ஆனால் அவனுடைய ஆன்மா உயிர் இருக்கின்றது, பலகீனமாக இருக்கிறது. 8 மணி நேரம் உழைக்கிறவன் 2 ரக்காத்தோடு கஷ்டப்படுறானா இல்லையா? சகோதரர் சிந்தித்து பாருங்க. ஏன் என்று சொன்னால் அவருடைய உடல் உறுதியாக இருக்கிறது, ஆனால் அவனுடைய ஆன்மா இருக்கின்றது பலகீனமாக இருக்கிறது. அவன் ஆன்மாவை பலகீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதன்படி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்தால் அப்போதுதான் அவருடைய ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்கும், அவருடைய ஆன்மாவில் உயிர் கிடைக்கும். இவ்வளவு உடம்புக்கு இவ்வளவு 8 மணி நேரம் கஷ்டப்படுறான் தவிர சகோதரர்களே, ஆனா 2 ரக்காத்து கஷ்டப்படுறான் என்றால் சகோதரி சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எப்படி எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? 8 மணி நேரம் உழைக்கிறவன் 2 ரக்காத் தொழுது எங்க கஷ்டப்படுறான்? எனவே சகோதரர்களே, அந்தந்த மனிதர்கள் அவருடைய ஆன்மாவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும், இஸ்லாமிய படி வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எப்படி வாழ சொன்னாரோ அப்படி வாழ்ந்தால்தான் அந்த ஈமான் அவர் பலப்படும். இல்லை என்று சொன்னால் பலகீனமாகத்தான் இருக்கும் சகோதரர்களே.